கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, ஜீவனுள்ளவராக, அவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுபவராகவே இருக்கிறார். மறுபடியுமாக விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற பாடத்தை படிக்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் தெசலோனிக்கே விசுவாசிகளைப் போல உங்கள் விசுவாசம் வளர்ந்து பெருகுவதாக என்று சொல்லி வாழ்த்து உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றியமையாத தேவை ஒன்று இருக்குமானால் அது விசுவாசம்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினைக்க கூட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிரியப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார். உங்கள் விசுவாசம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் வெற்றியை தருகிறது என்று சொல்லுகிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனா சபை பாரம்பரியத்தினால அதை மாத்திட்டாங்க. அதனால விசுவாச மக்கள் மத்தியிலே என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் என்ன வேண்டுமானாலும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா வேதத்துல விசுவாசம் இல்லாத ஜெபத்தினால எதையுமே பெற முடியாது என்பதை தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் அது நடைபெறும் என்று சொல்லுகிறார். ஆனா நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சபையில் நடப்பதெல்லாம் அவருடைய இருதய விசுவாசம், நம்ம இப்ப ஹீலிங்கை பத்தி பாக்குறதுனால என்ன சொல்றேன், இருதய விசுவாசம் வியாதியா இருக்கிறது. ஆனா ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஜெபம்? சுகமாக்கும் என்று. both are contradicting. அப்படிதானே? இருதயத்துல விசுவாசித்து சந்தேகப்படாமல் அதை பெற்றுக்கொண்டு, அப்படின்னா அர்த்தம் இருதய விசுவாசம் சுகமானவனாக இருக்க வேண்டும். எதை சார்ந்து? தேவனுடைய வார்த்தையை சார்ந்து. தேவனுடைய வார்த்தையை சார்ந்து சுகமானவன் என்ற விசுவாசத்துல அப்ப கேட்க மாட்டோம். என்ன செய்வோம்? நன்றி தான் சொல்லுவோம். தழும்புகளால் குணம் மாக்கினரே நன்றி சொல்லுவோம். ஆனா அந்த விசுவாசம் வருவதற்கான காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசம் இன்றியமையாதது என்று சொன்ன தேவன் அந்த விசுவாசம் நாம் பெறுவது கடினம் என்று சொல்லல, சுலபம் என்று சொல்லுகிறார். அது சுலபமாக கொடுத்துருக்கார். அது விலையேற பெற்றதுதான். அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே யுத்தம் நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக சத்ருவான் போராடுகிற யுத்தம் தான். ஆனா அந்த விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி யூதாவும் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஒரே போராட்டம், நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை விட்டு விடாமல் இறுக பிடித்துக் கொள்ளுகிற போராட்டம் தான் விசுவாசம். விசுவாச போராட்டம் அதுதான் கிறிஸ்தவ போராட்டம், வேற போராட்டம் கிடையாது. ஆனா பிசாசானவன் நன்றாகவே அவனுக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு சமமானவர்களை, தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் பெற்றவர்களை தன்னை தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா ஒரே காரியம், அவங்க கண்களை குருடாக்க வேண்டும். அதுதான் அவனுடைய மோட்டிவ். அதனாலதான் என்ன பண்றது, நம்ம 2 கொரிந்தியர் 4:4 சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி அவருடைய கண்களை குருடாக்கினான் என்று சொல்லுகிறார். நீங்க தயவுசெய்து எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ அவங்க குருடா இருக்காங்கன்னா, அவன் குருடாக்குறான்னா அவங்க இன்னும் இருளில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் இருளில் இருக்காங்கன்னா, இந்த ஒளி தருகிற பொருள் அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்ப திரும்ப நான் வேதத்துல சொல்றேன், நாம் சுகம் பெறவில்லை என்றால், நம்ம 2 காரியத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். நாம் சுகம் பெறுவது, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது, அடுத்தது மற்றவர்களுக்கு சுகத்தை தருவது. அப்ப பாருங்க இங்க என்ன சொல்றாரு, ஏன் அது காரணம் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப பாருங்க,
எங்க அந்த வெளிச்சம் இருக்கு? இருள் தான் குருடாக்குகிறது. இருள்னா குருடாக்கிருச்சு. அப்படிதானே? இருள்னா நீங்க ஒண்ணுமே பார்க்க முடியல. நீங்க குருடா கண்ணே இல்லாததும் ஒண்ணுதான், இருளும் ஒண்ணுதான். அததான் அவர் சொல்றாரு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவன் கண்களை குருடாக்கினான் முடிக்கிறாங்க பாருங்களேன். அவருடைய மனதின் கண்களை குருடாக்குகிறான். அப்போ ஏன் காரணம்? இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இல்லை. அவர்கள் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவங்க இருதயத்துல இன்னும் பிரகாசிக்கவில்லை. இப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு குரூப் இருக்கு, ரட்சிக்கப்படாத பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. காரணம் என்ன? அததான் இங்க சொல்ல வராரு. அந்த கான்டெக்ட்ல தான் அவங்களுக்கு பல விதத்துல தேவனை பற்றி கேள்விப்படுகிறார்கள், சுவிசேஷத்தையும் கேட்கிறாங்க. ஆனா அந்த சுவிசேஷத்தில் உள்ள ஒளி, அதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் த குளோரியஸ் நாலேஜ் ஆஃப் லைட், அறிவாகிய ஒளி இருதயத்தில் பிரவாசிக்கவில்லை. அது ரெண்டு காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒன்னு அறிவு, மகிமையான அறிவு. அடுத்தது ஒளி என்று சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் இருதயத்தில் பிரகாசிக்காதபடினால அவங்க ரட்சிக்கப்படல. வேற காரணமே இல்லை. அடுத்தது என்ன சொல்றாரு? அடுத்த குரூப் என்ன ஆச்சுன்னு பாருங்க. 6ஆம் வசனத்தை சொல்றாரு, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, அங்க என்ன சொன்னாரு? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி. இங்க என்ன சொல்றாரு? அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை இருதயத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ சுவிசேஷத்தின் ஒளி வெளிச்சம் தருவது, அவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிப்பது. இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா அததான் நம்ம என்ன சொல்றோம்? விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அதாவது வெளிப்பாட்டு அறிவு. அந்த வெளிச்சம் வரும்போது நமக்கு மறைந்திருக்குல்ல, மறைந்திருக்கிற பொக்கிஷம் எது? வேத வசனம். த ஹிடன் ட்ரெஷர். நீதிமொழிகள் 2:4 நம்ம சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா அந்த ஹிடன் ட்ரெஷரை, பொக்கிஷத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு அப்படித்தானே சொல்றாரு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்துங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 20ல இருந்து வரிசையா சொல்லிட்டு வராரு எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? அதை கண்டுபிடிப்பவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த வசனத்துலதான் ஆரோக்கியம் இருக்கு. இந்த வசனத்துலதான் வெளிச்சம் இருக்கு. என்ன வெளிச்சம்? என் இருதயத்தை இருள் இருக்கிறது, என் மனதுல இருள் இருக்கிறது. மனதுல இருள் இருக்கிறனால நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு கால்வலி இருக்கு, எனக்கு தலைவலி இருக்கு. ஏன்? இருளில் இருக்கேன். வெளிச்சம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? சுகமானதை பார்க்கிறேன். வெளிச்சம் வந்துருச்சுன்னா சுகமானதை பார்க்கிறேன். வெளிச்சம் வரலன்னா இன்னும் சுகம் இல்லைன்றத பார்க்கிறேன். அதனாலதான் ஜெபம் எல்லாம் இப்படி நான் சொன்ன ஆரம்பத்திலேயே, இருதயத்துல அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரல, இருள் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நாங்க வியாதியா இருக்கிறோம், சுகமாக்குன்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. அப்படித்தானே சொல்றாரு. அங்க பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என் வேலைக்காரன் வியாதியா இருக்கான், நீங்க சுஸ்தமாக்கணும்னு. அவர் நான் வந்து சுகமாக்குறேன்றாரு. இல்ல ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை பேசினா போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்றாரு. அப்போ ஆண்டவர் 13ஆம் வசனத்துல சொல்லுத பாருங்க, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. நீ கேட்டுக்கொண்டபடி உனக்கு ஆக கடவது. நீ ஜெபித்து கேட்டுக்கொண்டபடி ஆக கடவது. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டபடி ஆக கடவது. நீ என் கால்களை பிடித்து கெஞ்சினபடினால உனக்கு அப்படின்னு சொல்லல. என்னதான் சொல்றாரு? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. அப்படின்னா
நான் வேத வசனத்தை சார்ந்து இருதயத்துல விசுவாசித்தனா, விசுவாசம்னா என்ன? காணப்படாதவைகளை நிச்சயம் நம்பப்படுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐம்புலன் உணர்வினால நான் சுகம் பெற்றதற்கான அறிகுறிகளே இல்லை. ஏன்னா சாட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்படிதானே? என்னுடைய மூளையில அது ஒண்ணுமே புரியல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு என் வியாதியை ஏற்றுக்கொண்டு சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானேன். இது ஆண்டவர் சொல்றாரு. என் சரீரம் சொல்லுது, இன்னும் சரீரத்துல வியாதி இருக்குன்னு. ஆனா அந்த வசனத்தில் இருந்த வெளிச்சம், அந்த சுவிசேஷத்தின் ஒளி, அது யாதான்? கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையான அறிவாம். அவர் எப்படி ஒரு காரியத்தை அறிகிறாரோ, that same glorious knowledge, அந்த வெளிச்சம், அறிவு வெளிச்சம், அப்படிதானே? அப்போ அந்த வெளிச்சம் இருதயத்துல பிரகாசிக்குது. அப்படின்னா தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன வார்த்தையில் உள்ள வெளிச்சம், அதுதானே சுவிசேஷம். கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமை ஒளினா என்னமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது என்ன? 1 பேதுரு 2:24 சொல்றாரு, மத்தேயு 8:17 சொல்றாரு, ஏசாயா 53 4-5 வசனங்கள்ல சொல்றாரு. அந்த சுவிசேஷ வார்த்தையில் உள்ள ஒளி இருதயங்களிலே பிரகாசித்த போது அந்த இருள் நீங்கி விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் நமக்கு காரியத்தை, அதுதான் சொல்றாரு, அந்த விசுவாசத்தின்படி சுகம் உள்ளவர்களா சுகம் இல்லாதவர்களா என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம சுகத்தோடு வாழ்வதும் வியாதியோடும் வாழ்வதும் எதனால? இந்த இருதய விசுவாசத்தினாலதான். இருதய விசுவாசத்துல வியாதியோடு இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறபடினால அது இருளில் இருக்கிறது. எப்படிதான் வாழ்றோம்? வியாதியில தான் வாழ்றோம். இருதய விசுவாசத்துல வேதவசனத்தில் உள்ள வெளிச்சம் பிரகாசித்ததுனால அந்த வெளிச்சத்துல நான் சுகமானவனாக என்னை பார்க்கிறேன். நான் சொன்ன முதல்ல விசுவாசத்தை உருவாக்குவதற்கு, அந்த வெளிச்சம் இருதயத்துல வருவதற்கு தியானம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன், அப்படிதானே? தேவையானது விசுவாசம். அந்த விசுவாசம் கேட்பதினால் மாத்திரம் வரும், வேற எந்த விதத்திலும் வராது. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. அதுவும் எதை கேட்பதினால் விசுவாசம் வரும்? மனித வார்த்தைகளை கேட்பதினால் மனித விசுவாசம் வரும். தேவ வார்த்தையை கேட்பதினால் தேவ விசுவாசம் வரும். தேவ வார்த்தையிலும் சுகமாக்கும் வார்த்தைகளை கேட்கும் பொழுது சுகமான விசுவாசம் வரும். எந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ அந்த விசுவாசம் வரும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? மார்க் 4:24, நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். Be diligent and what you are hearing. என்ன கேட்கிறீங்க? நம்ம என்ன கேட்கிறோம்? யோசித்து பாருங்க. வியாதி நேரத்துல என்ன கேட்கிறோம்? எல்லா பக்கமும் பிசாசானவன் பம்பாட் பண்றான். என்ன? நீ வியாதிக்காரன், நீ வியாதிக்காரன், அந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்? அவனுக்கு அதே வேலைதான். அதைதான் எல்லா பக்கத்திலும் நம்முடைய சரீரம் சொல்லுது, கூட உள்ளவங்க சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாரு. அதனால எல்லா பக்கத்திலும் நம்ம காதுல கேட்கிற சத்தம் வியாதி. ஆனா ஒரு சத்தம் மட்டும் அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. அது வல்லமையுள்ள சத்தம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. சங்கீதக்காரன் சொல்றான், ஒரு தரம் பேசினால் 2 தரம் கேட்டு வல்லமை கர்த்தருடையது. யோசித்து பாருங்க. அப்போ அந்த வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. என்ன வல்லமை? அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ, சுகமானீர்கள் என்று சொன்னா சுகமாக்குற வல்லமை அந்த வார்த்தையில இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை மேல உள்ள விசுவாசம், வார்த்தை மேல உள்ள வல்லமை உன வாழ்க்கையில பலிக்கணும்னா, வார்த்தை மேல உள்ள வல்லமை என்ன?
சுகமாகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் உன் வாழ்க்கையில பலிக்க வேண்டுமானால் அது விசுவாசத்தினாலதான் பலிக்கும். அது கலாத்திய நிருபத்திலையும் சொல்லுவதை பார்க்கலாம், ரோமன் நிருபத்திலையும் சொல்லுவான் விசுவாசத்தினால் பலிக்கிற பலின்னு. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்தின் சுவிசேஷத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒரு இடத்துல இல்ல, ஒரு 5-6 இடத்துல சொல்றாரு. இங்க சொல்லுவாரு, அங்க 9:29 சொல்லுவாரு. நீங்க லூக்கா 7 அதிகாரம் எடுத்தீங்கன்னா அங்க கடைசியா முடியும் போது 50ஆம் வசனத்துல சொல்லுவாரு. திருப்பி லூக்கால 17ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா அங்க 19 சொல்லுவாரு. லூக்கா 18 எடுத்தீங்கன்னா அங்க 44. எல்லா இடத்துலயும் என்ன சொல்லுவாரு? உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது, அல்லது நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது. இதுதான் சொல்ல. அப்ப பாருங்க, அங்க காரணமே எதுதான்? இந்த கீ என்னதான்? விசுவாசம் தான். அப்ப இந்த விசுவாசம் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்க. மகிமையின் ஒளி இருதயத்திலே பிரகாசிப்பது. அததான் 6ஆம் வசனம் வாங்க, 2 Corinthians 4:6. அப்போ இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இப்ப எப்படி பிரகாசிக்க சொல்றாரு? அவருடைய வார்த்தை தாங்க. எழுதப்பட்ட வார்த்தை, அந்த சத்தத்தை நான் கேட்கும் பொழுது, அததான் ரோமர் 10:17 சொல்றாரு. விசுவாசம் கேட்பதினால் வரும், கேட்பது தேவ வார்த்தையினால். எல்லா வார்த்தையும் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க எதை கேட்கிறீர்கள் என்பதையும் எப்படி கேட்க, எதை கேட்க என்பதை இங்க மார்க்க சுவிசேஷத்துல அவர் சொல்வதை பார்க்கிறோம் 4. அதே நீங்க லூக்கா போனீங்கன்னா 8:17 அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எவ்விதமாக, ஹவ் யூ ஹியர். சோ 2 காரியம் முக்கியம்ன்றார் இந்த விசுவாசத்துக்கு. எதை கேட்க வேண்டும்? தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். இங்க என்ன கேட்க வேண்டும் என்றாரு? தேவ வார்த்தை. அதுக்கு முந்தின வசனம் 2 வசனம் என்ன சொல்றாரு? சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். ஏன்னா சுவிசேஷத்துக்கு தான் அந்த வல்லமை இருக்கு. ஆனா இன்னைக்கு சபையில நம்ம கேட்கறது என்ன? மெஜாரிட்டி உலகத்துல டிவில நியூஸ் மற்ற காரியங்களை நம்ம பம்பாட் பண்ணி இருதயத்தில் உள்ள வசனத்தை சோக் பண்ணது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு கூட போல. இப்போ அதெல்லாம் நான் பாக்குறதே இல்லை பிரதர். டிவி சீரியலோ டிவில அதெல்லாம் பாக்குறதே இல்லை. நான் போட்டேன்னா அங்க யூடியூப்ல நல்ல மெசேஜா கேட்பேன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் கேட்கிற காரியங்கள். ஆனா அந்த கேட்கிற காரியங்களை பார்க்கணும். வாட் யூ ஆர் ஹியரிங், எதை கேட்கிறீர்கள், எவ்விதமாக கேட்கிறீர்கள். வாட் யூ ஹியர் அண்ட் ஹவ் யூ ஹியர். இது 2 முக்கியம் விசுவாசத்துக்கு. வெறும் கேட்பதினால எதை கேட்கிற. இங்க பாத்தீங்கன்னா ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனத்திலே சொல்லிடுறாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அந்த வார்த்தையில விசுவாசம் இருக்குன்றாரு. ஆனா அந்த வார்த்தை எதுல இருக்கா? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்று சொல்லுகிறார். அதுதான் அங்க ரொம்ப முக்கியப்படுத்தி அவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். பாருங்க 10ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்றார் பாருங்க. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை, அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. விசுவாசம், இந்த வார்த்தையில் உள்ள வெளிச்சம் இருதயத்துக்கு வர வேண்டும். இருதயத்துல வார்த்தை இருந்தா ஆவியானவர் அதற்கு வெளிச்சம் கொடுப்பாரு. இருதயத்துல வார்த்தை இல்ல, அவர் ஒண்ணும் செய்ய முடியாது. இருதயத்துல வார்த்தை இருந்தா வெளிச்சம் கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவார். அதனாலதான் கலாத்தியர் 3:5 என்ன சொல்றாரு? நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படி செய்கிறாரு? விசுவாச கேள்வியினாலே. அப்போ கேட்பதினால், சுவிசேஷம் விசுவாச வார்த்தையை கேட்பதினால் இருதயத்துல ஒரு வெளிச்சம் வருது. அததான் நம்ம விசுவாசம்ன்றோம். இல்ல ஒரு வெளிப்பாடு வருது. கண்டுபிடிச்சிடுறீங்க. அந்த வசனம் சொல்லுகிறது உண்மை 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 உண்மை. இதுவரை ஐம்புலன் அறிவி சொல்லிச்சு, வசனம் சொல்றது உண்மை இல்ல, நான் வேதனை அனுபவிக்கிறேன், அதுதான் உண்மைன்னு சொல்லிச்சு. ஆனா இந்த இருதயத்துல வெளிச்சம் வந்ததும் ஒரு பெரிய உறுதி, ஒரு பெரிய நிச்சயம், அப்படிதானே? ஒரு கன்விக்ஷன், ஒரு அஷூரன்ஸ் அவ்வளவு தூரத்துக்கு வந்துருது. ஷுவர்னஸ் வந்துருது. வெளியே மாற்றமே இல்லை.
ஆனா இருதயத்துக்குள்ள அந்த உறுதி வெளிச்சம் வந்துருது. நான் சொன்னல, எனக்கு பைல்ஸ் வரும்போது நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டிருக்கேன். ஏன்னா அதை ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி. சரீரத்துல எல்லா அறிகுறியோட தான் சர்ஜரிக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அப்ப ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு இடைபடுகிறார். அது இடைபடுகிறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரிடத்தை போராடுறேன். என்ன? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆகவே ஆண்டவரை பலவந்தம் பண்றேன். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ண, பரலோக ராஜ்யம் தான் சுகம், அப்படிதானே? பரலோக ராஜ்யத்துல சுகம் இருக்கு. அப்போ நான் பலவந்தம் பண்றேன். எப்படி? சபையுடைய பாரம்பரியம் ஜெபத்துல விடக்கூடாது ஆண்டவரை, யாக்கோபு போல போராடணும் அப்படின்னு போராடுறேன். பலவந்தம் பண்றேன். என்ன சுகமாக்கல உங்களை விடமாட்டேன் ஆண்டவரை. ஒண்ணும் நடக்கல. ரொம்ப நாளும் ஜெபித்திருக்கேன். அன்னைக்கு ஏன் அப்படி ரொம்ப போராடுறேன்னா, அதுக்கு முந்தின நாள் பக்கத்து வீட்டு பையனுக்கு கூப்பிட்டனால அங்க போய் இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் கேட்டு அவன் விசுவாசத்துல நான் சொன்ன வார்த்தையை கேட்டான். அவன் இருதயத்துல விசுவாசம் வந்தது. நான் இந்த சாட்சியை ஏற்கனவே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த விசுவாசத்துல அவன் சுகமாக்கப்பட்டான். ஆனா அன்னைக்கு எனக்கு இருந்த இந்த பாரம்பரிய மென்டல் பிளாக் ஜபத்தினால நான் போய் ஜெபித்தான் சுகமாயிட்டான். அதை தான் நினைக்கிறேன். அவனுக்கு விசுவாசம் வந்து அவன் ஜெபித்தான். ஆனா நாங்க சொன்னதெல்லாம் அதுதான். ஏன்? அந்த எக்ஸீடிங் ஃபெய்த் புக்கை படிக்கிறேன், கென்னத் ஹேகின் புக்கை. அதை தான் அவனுக்கு சொல்றேன் நான். ஆனா அது எனக்கு ஏறல, என் இருதயத்துல வெளிச்சம் வரல. ஆனா நான் சொன்ன அதை கேட்டவனுக்கு விசுவாசம். ஏன்? அந்த வார்த்தையில் தானே அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற அல்லது விசுவாசத்தை கொடுக்கிற வல்லமை இருக்கு. ஆனா அத அவன் கேட்டான், அவளோட கேட்டு இருதயத்திலே ஏற்றுக்கொண்டான். தெசலோனிக்கே சபையார் என்ன பண்ணாங்க? அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. நீங்க எடுங்க தெசலோனிக்கே 2:13, அங்க அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இதெல்லாம் திரும்ப திரும்ப அதை எடுத்து நாம் படிக்க வேண்டிய இருதயத்துல ஆழமாக எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள். அங்க 2:13 என்ன சொல்றாரு பாருங்க. வேத வசனத்தை அதுக்கு முன்னாலே சொல்லிட்டேன், அது சுவிசேஷம் என்று அவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலே சொல்லிடுறாரு. சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு அவர் சொல்லுவாராங்க. பால் கொடுக்கிற பிள்ளையை காப்பாற்றுறது போல நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்தேன்னு அங்க சொல்லுத பார்க்கலாம். 7:8. அதை இங்க என்ன சொல்றாரு? எங்களாலே பிரசங்கிக்கப்பட்ட விசுவாச வார்த்தை எது? சுவிசேஷம். நியாய பிரமாணம் அல்ல. உங்க பிஹேவியரை எப்படி மாத்துறது என்ன, அது மாதிரி எதுவுமே இல்லை. எப்படி நீங்க சுகம் பெறணும், நீங்க இப்படி சாப்பிடணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நீங்க பாவம் பண்ணாம இருக்கணும், நீங்க அது செய்யாம இருக்கணும், இருதயத்துல பெட்டர்னஸ் இருக்கக்கூடாது, கசப்பு எதுவுமே இல்லைங்க. அவங்க கேட்டது சுவிசேஷம் தான். அதை என்ன பண்ணாங்க? மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே, தேவன் தங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுகிற வார்த்தையாக ஏற்றுக்கொண்டதை வெல்கம்ட் இட். ஆங்கிலத்தில் அப்படித்தான் போடுறான். they received it, they welcomed it. சோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான், தேவ வசனம் தான். அதை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் அப்படின்னா என்ன? அது நீங்க அவங்க வெளிச்சம் பெற்றுக்கொண்டாங்க. தேவன் தங்களோடு பேசுகிற வார்த்தையில் உள்ள வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார்கள் அல்லது விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார்கள். வேதவசனம் சொல்லுகிறதை கண்டுபிடித்தார்கள். இது வரைக்கும் மறைவா இருந்தது, இப்பொழுது அவர்களுக்கு வெளியரங்கமாயிற்று. அதனால என்ன சொல்றாரு? உங்களுக்குள் பலனும் அப்படின்னு என்ன? அது என்ன சொல்லுதோ அது உங்களிலே நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். திருப்பி இங்க வந்துருங்க. 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? அதை விசுவாசிக்கிறோம்னா அவங்க கேட்டாங்க, கேட்டதுதான் இருதயத்துல வெளிச்சம் தந்தது. அந்த வெளிச்சம் தான் விசுவாசம். காணப்படாத காரியங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தது, காணப்படாத காரியங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்தது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த விசுவாசம் என்னும் பொருள் எங்க இருக்குதோ, எந்த விசுவாசம்? இப்ப எனக்கு சுகம்தான் வேணும். அந்த சுகத்தை பெறுவதற்கான விசுவாசம் என்னும் பொருள் அந்த சுகத்திற்கான வசனத்திலே இருக்கிறது. அந்த வசனத்துல என்ன விசுவாசம் இருக்கு?
நான் சுகமானேன் என்ற விசுவாசம் நான் பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த வசனம், தழும்புகளால் குணமானீர்கள், இயேசுதாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அப்படிதானே? நான் நிறைய வசனம் உங்களுக்கு சொன்னேன். திரும்ப வேணா ஞாபகப்படுத்துறேன். யாத்திராகமம் 15 அதிகாரம் 26 வசனம், திரும்பியும் யாத்திராகமம் 23, 25, உபாகமம் 7, 14, 15, சங்கீதம் 91, 10, நிறைய இருக்கு. சங்கீதம் 107, 20, அது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்புறம் 3 யோவான் 2 வசனம், உன் ஆத்மா வாழுது போல, 1 பேதுரு 2, 24, மத்தேயு 8, 14, 17, ஏசாயா 53, 4, 5, இவைகள் எல்லாம் சுகமாக்கும் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதோ, ஒரு வசனம் போதுங்க உங்களுக்கு. அவ்வளவு வசனம் தேவையில்லை, ஒரு வசனம் போதும். அந்த வசனத்துல வெளிச்சம் வருதுதான் விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் வெளிச்சம் வந்துருச்சுன்னா அது என்ன சொல்லுதோ அது அவ்வளவு நிஜமாகிறது, அவ்வளவு உண்மையாகிறது. ஏன்? வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் ஆண்டவர். அந்த வசனத்தின் வெளிச்சத்துல அது என்ன சொல்லுதோ அதை பார்த்துட்டோம். என்ன சொல்லுது? குணமானீர்கள், ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உன்னதமான தேவனை நீ தாபரமாக, நீ தங்குமிடமாக, அவருக்குள் நீர் வாசமாய் இருக்கிறபடியா பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. இந்த ஒவ்வொரு வசனமும் பாருங்க. தழும்புகளால் குணமானீர்கள், இயேசு ஏற்றுக்கொண்டார். ஒன்னொன்னும் அது இருதயத்துக்குள்ள வெளிச்சமாகும் போது விசுவாசம் வருகிறது. அதுதான் சொல்றாரு, பிரகாசிக்க சொன்ன தேவன் இந்த நாட்களிலே எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப அவர் பிரகாசிக்க வைத்தபடினால அவரே பிரகாசித்தார் என்று சொல்லுகிறார். இப்போ நமக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதற்கு தேவ வார்த்தை இருக்கு. நம் கண்களை பிரகாசிக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு இருக்கு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அங்க 10:8 ரோமர் 10:8 சொல்றாருல, அது உங்களுக்கு சமீபமாய் உங்கள் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. அது வாயில வச்சுட்டோம்னா கட்டாயமா இருதயத்துக்கு போகும். ஏன்? இருதயத்துக்கு போற வாசல் காதுல கேட்கிறது மூலமாக. காதுல கேட்பதுதான் இருதயத்துக்கு போகும். இன்னும் சொல்ல போனா காதுல கேட்கிறது, வாயில என்ன பேசுறோமோ அதை தான் கேட்போம். நல்லா இது இருதயத்தில் ஆழமா போனோம். நீங்க எதை பேசுகிறீர்களோ அதை தான் அதிகமாக கேட்பீர்கள். அதையும் மற்றவங்க சொல்றதை விட நீங்க உங்க வாயில சொல்லும் போது அதை தான் நீங்க உண்மைன்னு நினைப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன்லாம் அப்படிதானே, சடக்கு மாதிரி பொய் பேசுவானுங்க. அவங்க கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது அவங்களுக்கு உண்மையாதான் தெரியும். பொய் பேசுறேன்ற அந்த உணர்வே இருக்காது. அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்? தாங்க பேசுறது உண்மைன்னு எல்லா மனுஷனும் நினைக்கிறான். மத்தவன் அவன் சொல்றது தப்பு, நான் சொல்றதான் கரெக்ட், அப்படிதான் எல்லா மனுஷனும் நினைக்கிறான். இப்போ இந்த வார்த்தையை எடுத்து நான் பேசும்போது நான் என்னதான் நினைப்பேன்? இது கரெக்ட், ஏன்னா நான் பேசுறேன்ல. அதே மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க அதுதான் ரைட்டு, அதுதான் உண்மை, அதுதான் ட்ரூத்னு நீங்க பேசுறதுனால உங்க இருதயம் அதை விசுவாசிக்கும். ஆனா ஆனா அது சாதாரணமா நம்ம செய்யறது இல்ல, பிராக்டிக்கலா. ஏன்? இந்த வேதனையாகிய வியாதியை தான் பேசுகிறோம். அப்போ இருதயம் என்ன நினைக்குது? அதுதான் அது ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இருதயம் இருக்க, இந்த நிலம் மாதிரி ஆண்டவர் இந்த விதைக்கிற ஓமையில சொல்றாருல, அந்த நிலத்துல என்ன விதை விதைக்கிறியோ அதை தான் அது முளைக்கும். அப்படித்தானே? அந்தந்த வகையான சீட விதை அந்தந்த வகையான ஜாதிகளை பிறப்பிக்கும் அப்படின்னு ஆண்டவர் முதல்ல ஆதியாகமம் 1 அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில சொல்லிடுறாரு. அப்ப பாருங்க, மாம்பழ விதை மாம்பழத்தை தான் தரும், பலா விதை பலாப்பழத்தை. அது மாதிரி எதை நான் பலா விதையை போட்ட மாம்பழம் எதிர்பார்க்க முடியாது. அதை தான் இங்கேயும் சொல்ல வராரு.
எந்த விதை வார்த்தை தான் விதைன்னு அங்க சொல்லிடுறார் விதைக்கிற உண்மையில. அங்க பாருங்க, கேட்கறது முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு திரும்ப திரும்ப அந்த ஹியரிங் மத்தேயு 13லயே 15, 16 தடவை வருது. அப்போ எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது விசுவாசம் சொல்லும்போது, அந்த விசுவாசத்துக்கு நீங்க என்ன கேட்கிறீங்க, எப்படி கேட்கிறீங்க, 2 தான். வாட் யூ ஹியர், ஹவ் யூ ஹியர். வாட் யூ ஹியர் டிசைட்ஸ் வாட் டைப் ஆஃப் ஃப்ரூட் யூ கெட். அதாவது விதை என்னமோ அந்த வகைதான் பிறப்பிக்கும். சுகமாக்கும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா சுகமாக்கும் கனிதான் வரும், சுகமான கனி. வியாதி என்ற வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தா வியாதி என்ற கனிதான் வரும். ஆண்டவர் கூட சொல்றாரு, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ல இருந்து 37 எடுத்து பாருங்க. நல்ல மனுஷன் தன் பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுகிறான். கெட்ட மனுஷன் என்ன பண்றான்? பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலிருந்து. எதை பொல்லாத இருதயம் சொல்றாரு? அவிசுவாசம் உள்ள இருதயம் தான் பொல்லாத இருதயம்ன்றார். நீங்க பார்க்கணும்னா என்ன 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 12 பேர் வேவு பார்க்க போறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கானானை உங்களுக்கு கொடுத்தேன்ட்டாரு. கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்? கொடுத்துட்டாருன்னு தான் அர்த்தம், வேற அர்த்தமே அங்க இல்ல. ஆனா அது இருதயத்துல இருந்தாதான் அந்த விசுவாசம் இருக்கும், இருதயத்துல இருந்தாதான் அந்த வெளிச்சம் இருக்கும். ஆனா 2 பேருக்கும் அந்த விசுவாசம் இருக்கு, காலேபன் யோசுவா. ஏன்? அவங்க ஆண்டவர் உண்மை, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. எங்க ஆண்டவர் ஒண்ணு சொன்னாருன்னா அது உண்மைதான். எங்க ஆண்டவர் ஒண்ணு சொன்னாருன்னா அதை செய்யற வல்லமை அவர்கிட்ட, நான் ஒண்ணுமே பண்ண வேணாம், அவரே எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு அவர் மேல அவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தாங்க. அதனாலதான் சொல்றாரு, உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். அவர்கள் வேறே ஆவி உள்ளவர்கள். என்ன? விசுவாச ஆவி. அப்போ ஆண்டவர் சொன்னா அது அப்படியே நிறைவேறும். இவங்க எல்லாரும் போறாங்க. போனா அந்த எதிரியுடைய இதுல பார்க்கும் போது அவங்க ராட்சத மாதிரி இருக்காங்க. இவங்க கண்லயும் அதுதான் படுது, இந்த 2 பேர் கண்லயும் அதுதான் படுது. அப்போ இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க? தங்க கண்களால ஐம்புலன் உணர்வினால பார்த்தத சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இருதயத்துல இன்னும் அந்த வார்த்தையில ஆண்டவர் கொடுத்தேன்னு சொல்லிட்டால் அது இல்ல. ஆனா இந்த 2 பேர் என்ன பேசினாங்க பாருங்க. ஆண்டவர் சொன்ன சொல்றோம், நம்மால முடியாதுன்றான். 10 பேர் போயிட்டு வந்து, அப்படித்தானே? அவங்க ராட்சதங்க, நம்மளோட பெரியவங்க, அவங்க பார்வையிலும் எங்க பார்வையிலும் நாங்க வெட்டுக்கிளி போல இருந்தோம், அப்படித்தானே? அப்படின்னு வந்து துர்ச்செய்தி சொல்லிட்டோம். உடனே இவங்க எல்லாம் ஐயோ ஆண்டவர் நம்ம கொல்றதுக்கு கொண்டு வந்துட்டான்னு ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எளிதாய் நாம் அதை எடுத்துக் கொள்வோம். ஏன்? அவர் நமக்கு கொடுக்கிறார்ல, நம்ம பண்ண போறோம். நம்ம ஏதாவது பண்றதுன்னா ஐயோ இது எப்படின்ற எண்ணம் வரும். இதேதான் இங்க வியாதிக்கும் எடுத்து போடுங்க. பாக்குறதுக்கு அது ராட்சதமா இருக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் எடுத்து 13, 14 எடுத்து கொஞ்சம் டீட்டெயிலா படிங்க. நமக்கு நேரம் கிடையாது. நான் போனேன்னா அது 2 மணி நேரம் ஆயிடும். அங்க ராட்சதம் போலதான் இருக்குது. ஆனா அவங்க எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாங்க? தேவ வார்த்தையின் கண்ணோட்டத்துல இந்த 2 பேர் பார்த்தாங்க. இந்த 10 பேர் பார்த்தது எப்படி பார்த்தாங்க? ஐம்புலன் அறிவினால வெளி தோற்றத்துல பார்த்தாங்க. இவங்க உள்ளான இருதயத்துல அந்த வார்த்தையின் வெளிச்சம் இருந்தபடியால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த வெளிச்சம், ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்ற ஒரு வெளிப்பாடு, அதோடைய மகத்துவம் என்னது என்று அவங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே அந்த மகத்துவத்தின்படி அவங்க சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. இவன் சொல்றான், அவன் ராட்சதன், நான் வெட்டுக்கிளின்றான். ஐம்புலன்ல இப்ப நம்ம சொல்றோம்ல, வியாதி ஐயா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அவன் சொன்ன மாதிரிதான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்கோம் வியாதியை பத்தி. ஆனா இந்த 2 பேர் என்ன சொன்னாங்க பாருங்க. அந்த ராட்சதன் சொன்னாங்களா? நம்மால முடியாதுன்னா நம்ம விட பெரியவங்க சொன்னாங்களா? நமக்கு சாப்பாடு ஆயிடுவோம், அப்படித்தானே? நமக்கு இரையாவார்கள். அவங்கள இப்போ காக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. there is nothing for them to protect. ஆண்டவர் வந்துட்டான்னா அவங்களுக்கு ஏதாவது காரியம் இருக்கா? ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே அங்க இல்ல.
நாம் எளிதாய் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, 2 பேரும் ஒண்ணுதான். இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவத்துல 2 கூட்டம். ஒரு கூட்டம் தேவ வார்த்தையின் அடிப்படையில் தங்களை பார்க்கிறாங்க, அல்லது வார்த்தையின் வெளிச்சத்தில் தங்களை பார்க்கிறார்கள், வார்த்தையில் விசுவாசத்தில் தங்களை பார்க்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சரியா பார்த்தினா சரியா நடக்கும், நீ தவறா பார்த்தா தவறா நடக்கும். தவறா என்ன பார்க்கிறான்? ராட்சதர்கள், பெரியவர்கள், நம்மை விட பெரியது. ஏன்டா உன்னையாடா பண்ண சொன்ன, உன்னை விட பெரியதுன்னு பாக்குற, நாலடா பண்ண போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த 2 பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு. நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இறையாவாரன் எப்படி சொல்றான்? நான் பெரிய பைல்வான் சொல்றேன்னா இல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் தான் நமக்கு இதுவரைக்கும் செய்தார். ஏத்திலிருந்து புறப்பட்டாலும் எவ்வளவு அற்புதத்தை பார்த்திருக்கோம். நம்மளா செஞ்சோம்? எல்லாமே அவர் தான் செஞ்சார். ஏத்திலிருந்து புறப்படும் போது செஞ்ச அற்புதம், அங்க ரெட்சிய சிவந்த சமுத்திரத்தை பிளந்த சமத்துவம், அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க பார்த்துட்டு வராங்க. ஆனா என்ன ஆகி போச்சு? இப்போ அதை மறந்துட்டாங்க. ஏன்? உலக சிந்தை, மற்ற அவங்களுடைய தேவைகளுக்கு அடுத்த காரியங்கள் இருதயத்தை அவங்களை நிரப்பி அதை நசுக்கி போட்டுருச்சு. ஆனா இந்த 2 பேர் மட்டும் அதை இருதயத்துல காத்து கொள்வதில் உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் அப்படி பேசினாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. டைம் இருந்தாலும் அதை கொஞ்சம் ரொம்ப கட்டாயம் நம்ம கேட்க வேண்டிய வார்த்தைனால நான் அதை எடுத்து உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இது முதலில் அந்த 10 பேர் என்ன சொன்னாங்கன்றதை எடுத்து படிங்க. ஓகே, அப்புறம் 2 பேர் என்ன சொன்னாங்கன்னு படிங்க. 13ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. 13ல இருந்து 31ல இருந்தே சொல்றாரு. ஆனா 30லயே காலேப் என்ன சொல்றான் பாருங்க. 28ல அந்த 10 பேர் என்ன சொன்னாங்க? 10 பேர் என்ன சொல்றாங்க? அவங்க தான் பலவான்கள், நாங்க பலவான்கள் இல்ல. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரு? வியாதியை பத்தி, சத்துருவாகிய பிசாச பத்தி அவங்க சொல்றது இது. அது அவ்வளவு சாதாரண வியாதி இல்ல பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரமான வியாதி. அதெல்லாம் நீங்க லேசா எடுத்துக்க முடியாது. அப்பா ஜெயண்ட் சைஸ், அவ்வளவு பொல்லாத வியாதி அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க 2 பேர்ல என்ன சொல்றான் பாருங்க காலங்க. நாம் எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், உடனே போய் உடனே எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். மற்றவங்க என்ன சொன்னாங்க? நம்மால கூடாது. இதுதான் ஆண்டவருக்கு கோபம். ஐயா, நீ பண்ண போறது இல்ல, நீ சுகத்தை பெறுவதற்கு ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை தான் உனக்கு சுகத்தை தருது. அந்த வார்த்தையில் உள்ள ஆவியானவர் தான் உனக்கு சுகத்தை தருகிறாரு. என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையில் உள்ள தேவ ஆவியானவர் தான் சுகத்தை தர போறாரு. நான் கொடுத்தேன் என்று சொன்னவர் அதை கொடுப்பது அந்த வல்லமையில் உள்ள வார்த்தை, கொடுத்தேன் என்ற வார்த்தை. அந்த விசுவாசமும் அந்த வார்த்தையில இருந்தா வருது. ஆனா இந்த வார்த்தையில் உள்ள விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வராது. அங்கதான் சொல்றாரு பலவந்தம் பண்ணணும்ன்றார். என்ன பலவந்தம் பண்ணணும்? கொடுங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரேன்னு அப்படி பலவந்தம் பண்ண சொல்லல. லிட்டரலா தியானம் பண்ணி ஆண்டவர் என்ன சொன்னாரோ நம்முடைய சூழ்நிலைக்கு அந்த வார்த்தையை எடுத்து அதன் மேல முழு கவனத்தையும் செலுத்தி, அப்படிதானே? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அன்டிவைடட் அட்டென்ஷன். சூழ்நிலை இப்படி இருக்காங்க, ஆனா இவன் அந்த வார்த்தையே கவனித்தபடினால, அதை மாத்திரம் கேட்டபடினால செவிசாய், அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க கடவுது, இருதயத்தின் மத்தியில வைத்து காத்துக்கொள்ளுன்றாரு. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறவர்களுக்குன்றாரு. அப்பதான் வெளிச்சம் உண்டாகுன்றாரு. கண்டுபிடிக்கிறா என்ன? உனக்கு வெளிச்சம் வந்துருச்சு, இப்ப மறைவில் இல்ல. அந்த விதைக்கிற ஓமையிலேயே அதை தான் சொல்றாரு. நீ விளக்க கொளுத்திட்டீனா வெளிச்சம் வந்துடும். எப்படி விளக்க கொளுத்துவ? அததான் அந்த விதைக்கிற ஓமையில சொல்றாரு. வசனத்தை வாயில பேசுறதுலதான் விளக்க கொளுத்துறது. அந்த தேவனுடைய சுவிசேஷம் மற்ற காங்கிற காரியங்கள் அல்ல. தேவன் சொல்லுகிறார் சுவிசேஷம், நல்ல செய்தி, அதை எடுத்து பேசுகிறது தான் விளக்க கொளுத்துறது. அப்புறம் மறைந்திருக்காது, எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். மறைவானது ஒன்றுமே இல்லை. அந்த மறைந்திருக்கிற பொக்கிஷம், வார்த்தையில இருக்கிற பொக்கிஷம் இப்ப நல்ல அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு.
அப்போ நாம் கண்டுபிடிச்சிட்டோம். அததான் விசுவாசம் சொல்றோம். இங்க இந்த 10 பேருக்கு அந்த விசுவாசம் இல்ல. அவங்க அதனாலதான் இப்படி சொல்றாங்க. நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வரத அதெல்லாம் படிச்சுட்டு போனா நேரம் ஆகும். ஆனா நமக்கு இருக்க நேரம் கொஞ்சமா இருக்கனால ஆண்டவருடைய இது என்ன, பிசாசுடைய இது என்னன்னு நம்ம பார்க்கணும். பிசாசு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அவன் பயப்படுறான். அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதுதான் பொக்கிஷம். அதனாலதான் பாருங்க, விதைக்கிற உவமையில விதைத்த உடனே எடுத்துட்டு ஓடிடுறான். திருட வரான். அப்ப பாரு, திருட எதை முதல்ல திருடுவாங்க? மாபெரும் பொக்கிஷம். சாதாரணதெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான். நல்ல காஸ்ட்லி கோல்டு இருக்கா, அப்படிதானே? அல்லது அடுத்து சில்வர் இருக்கா, டைமண்ட் இருக்கா, பணம் இருக்கா, அத மாதிரி தன்னுடைய காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஷரை தான் அவன் தேடி திருட பார்ப்பான். இவனுக்கு நல்லாவே தெரியுது, த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் தேவனுடைய வார்த்தை. ஏன்? அதுலதானே விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா எது வேணாலும் நீ பெற்றுக்கொள்ளலாம். எப்படி எல்லா இடத்துலயும் நீ வெற்றி பெறலாம். ஆனாலும் அவன் என்ன பண்றான்? அந்த வார்த்தையை திருடிட்டான். அதனால அவனுக்கு நல்லவே. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த வார்த்தை பெரிய ட்ரெஷர் தெரியல. பிசாசுக்கு தெரியுது எதிரி. அதை திருடுறதுக்கு தான் அவன் இரவும் போகல அலைகிறான். பொய்ய தூக்கிக்கிட்டு ஒரு மூட்டை நிறைய பொய்ய வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு எது நேரா சொல்றதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவர் உன்னால முடியும்ன்றாரு, முடியாது. இங்க அப்படித்தானே சொல்றாரு. எல்லாம் அவன் சொல்றதும். இது இவங்க இல்ல. அவன் இவங்க மனசுல 50 உணர்வு நாள போடுறது, அவங்களை இடற வைக்கிறதுக்கு. ஆண்டவர் வார்த்தை அங்க விதைக்கிற உண்மையில சொல்றாருல்ல, வருகிற சூழ்நிலை நிமித்தம் இடரல் அடைந்தார்கள். 2வது குரூப். முதல்ல கற்பாதை, 2வது குரூப் என்ன சொல்றாரு? இந்த கற்பாறை முதல்ல வந்து வழியருகு, 2வது கற்பரை சொல்லும்போது அங்க வேறு இல்ல. ஏன் தியானம் பண்ணல? இருதயத்துல நிலைத்து நிக்கல. சூழ்நிலை எதிர்மாறா, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வோம், அப்படித்தானே? நோயற்ற வாழ்வு நம்முடைய பிறப்புரிமை கேட்டாச்சு. அவனுக்கு ஒரே கப்புன்னு இருக்கும். உடனே தின்றக்கு ஏதாவது ஒரு சிம்டம் ஏதாவது ஒண்ணு கொண்டாடுவான். நீ தானடா நேத்து பிரசங்கம் பண்ண, பாரு அப்படின்னுவான். இல்ல நேத்து நீ தானடா கேட்ட, இத பாருன்னுவான். அப்போ இருதயத்துல இது அப்படியே நிலைத்திருந்தா ஆவியானவர் வெளிச்சம் தரனால அவனை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளாம எழுதி இருக்கிறதே ஆண்டவர்கிட்டே அப்படித்தானே வந்து சொன்னா. பசி வந்ததும் உங்களுக்கு வியாதியின் அறிகுறி வந்ததும் உனக்கு வியாதி வந்துருச்சேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எழுதி இருக்கிறது அப்பத்தினால் மாத்திரம் அல்லன்னு அவர் சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்லுவேன்? பாடுறான், வலிக்குது, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இருமல் வருது, காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லும்போது எழுதி இருக்கிறது தழும்புகளால் குணமானீர்கள் ஓடி போவான், திருப்பியும் வருவான். அப்போ சூழ்நிலைகள் மூலமாக எதிர்மாறான காரியங்கள் நடப்பதன் மூலமாக நம்ம இடற வைப்பான். ஆமா, சொன்னாரு, நானும் விசுவாசித்தேன். நான் விசுவாசித்தது தான். அப்ப ஏன் நடக்குது? அப்போ அவன் எங்க போயிட்டான்? நான் விசுவாசித்தேன்னு சொல்றான். ஆனா அவன் அவிசுவாசித்தாருங்க. ஏன்? காண்கிறதை நம்புகிறான். விசுவாசிக்கிறவன் என்ன இருந்தாலும் காண்கிறதல்ல, காணாதவைகளையே பார்ப்பான். காணாத தேவ வார்த்தையே சொல்லுவான். அப்போ எதிர்மாறான வியாதியின் அறிகுறிகள் இருந்தாலும் அவனுடைய இருதயத்துல அந்த வார்த்தை வேரூன்றி நிலைத்து இருக்கிறபடியால் அது பெரும் வெள்ளம் வந்து மோதினாலும், அப்படிதானே? ஏன்? அவன் ஆழமாய் தோண்டி ஆழமா வேறு போயிடுச்சு. எதுல? வேத வசனத்துல. அவன் மேலோட்டமா இல்ல. மேல மணல் மேல அப்படி மேலோட்டமா அவன் கேட்கல. ஆழமா தியானம் பண்றான். இன்னைக்கு ஒரு நாள் கேட்டான், அதோட சரி. அப்படி இல்ல. அவன் திரும்ப 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 கேட்கிறான். எப்போ? இருதயத்தில் அது வேர்கொண்டு ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் இதுதான் சத்தியம் அப்படின்ற ஒரு உறுதி நிச்சயம் வருது பாருங்க. அதுதான் வெளிச்சம். அந்த இவங்க அப்படிதான் வெளிச்சம் பெற்றவங்க. நான் ஏன் அதை சொல்ல வரேன்? இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துக்கு பாருங்க. அங்கிருந்து ஆண்டவர் பேசுறதை பார்க்கிறோம். எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நான் வியாதியா இருக்கேன், எனக்கு வலிக்குது, அப்படி இப்படின்னு வேத வசனத்துக்கு புறம்பா பேசுறீங்களா? அவங்களும் கண்டதுதான் ஏன் பேசினாங்க. ஆனா ஆண்டவருக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தைக்கு புறம்பா பேசும்போது அவருக்கு கோபம் ஊட்டுகிறோம்.
அங்க பாருங்க, இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். எவ்வளவு அடையாள அற்புதம், உங்களை ரட்சிக்க அது ஒண்ணு போதுமேப்பா. பாவ அதுல இருந்து உன்னால ரட்சிக்க முடியுமா? உன்னை நீதிமானாக்க உன்னால முடியுமா? உன்னை நீதிமான அந்த பெரிய வல்லமை செஞ்சுட்டேன்னு எந்த மட்டும் என்னை விசுவாசாது இருப்பார்கள். அப்ப அவரை கோபம் ஊட்டுனது அவிசுவாசம். அவிசுவாசம்னா வாயில பேசுறது. முதல்ல அதுதான். அவங்க அவிசுவாசத்தை எப்படி காமிச்சாங்க? வாயில பேசுனதுனால காமிச்சாங்க. அத சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 20 அப்புறம் அவன் பணிந்து பேசுகிறான். ஆண்டவரே நீங்க அவங்கள அழிக்க வேணாம் அப்படின்லாம் அவன் பேசின பிறகு 22ஆம் வசனம் பாருங்க. அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. என் மகிமையும் நான் ஏத்திலும் வனாந்திரத்தில் செய்த அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்தை செவிகொடாமல் 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். செவி கொடுக்கல. அவங்க என்ன முதல்ல என்ன சொல்லிட்டாரு? என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றாரு. அப்படித்தானே? என்ன விசுவாசிக்கலனா, வார்த்தையை விசுவாசிக்கலனா என்னையே வேணான்னு தள்ளிட்டாங்க. ஆனாலும் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க பார்த்தும் என்னையே டெஸ்ட் பண்றானுங்க. அது 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். என் சத்தத்திற்கு செவி கொடுக்க காரணம் அது ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என் சத்தத்துக்கு செவி கொடாமல், அதுதான் வெளிச்சம் வரல. சத்தத்துக்கு செவி கொடுத்தா வெளிச்சம் வந்துருச்சு. சத்தத்தை இருதயத்துல கேட்டா விசுவாசம் வந்துருச்சு. அதுதான் ஆண்டவரை கோபம் கொடுத்தது. அவ்வளவும் கண்டு என்ன பண்ணாங்க. அதனால என்ன சொல்றாரு, ஒருத்தம் கூட நான் சொன்ன வார்த்தை கொடுத்துட்டாரு. தழும்புகளால் குணமானீர்கள், நான் உன் வியாதியை சுமந்தேன். இப்ப என்ன சொல்றாரு, நீ சுகமாக இருக்கிறதற்கு காரணம் அதுதான். நீ அவிசுவாச வார்த்தை பேசுகிற வரைக்கும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறாது. கொஞ்சம் உன் வாயின் வார்த்தையை மாத்திக்க. ஏன்? அதுதான் உன் இருதய விசுவாசம். அதை பேசி பேசி இருதய விசுவாசம் வருது. திரும்பவும் அதை வாயில பேசுறீங்க. நீங்க பேசுறதா உங்க விசுவாசம். அப்போ முதல்ல வியாதியா இருக்கிறேன் பேச பிசாசு தூண்டும் போது எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது அதை சொல்ல சொல்ல அவன் ஓடுறான். இருதயத்துல விசுவாசம் வருது. அவன் திருடதான் வந்தான். இது என்னடா வம்பா போச்சு. நான் அங்க போய் திருடலான்னு பார்த்தா சந்திரசிங் திரும்ப திரும்ப அதே ஐயோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரூட் ஆகுது, ஐயோ வேணான்னு ஓடிடுவாங்க. ஏன்? அவனுக்கு தெரியும் திரும்ப திரும்ப அவன் எழுதியிருக்கிறேன்னு சொன்னா இவன் ஓடுறது மாத்திரமல்ல, அவன் இருதயத்துல அது ரூட் வேர் விட்டுடும். அப்புறம் நம்ம என்னைக்குமே பக்கத்துல போக முடியாதுன்னு தெரியும். அதுதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் வார்த்தை நிறைவேறாதுன்றாரு. ஆனா வேற ஆவியுடைய காலேப் ஏன் இத சொல்ல வர, ஆண்டவர் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்ன்றாரு. இதுக்குதான் சொல்றாரு. உனக்கு எல்லாமே கொடுத்துட்டு அங்க ஆண்டவரே நான் உலகத்துல உங்களுக்கு நீனா ஒன்னும் பண்ணல ஆண்டவரே, சரீரம் ஃபுல்லா வியாதி, என் பணம் ஃபுல்லா டாக்டருக்கு வியாதிக்கு ட்ரீட் பண்றதுக்கே போயிடுச்சு, என் நேரம் ஃபுல்லா அதிலே போயிடுச்சு, நான் எங்க ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்து நீங்க எனக்கு சுகத்தை கொடுக்கலன்னு வைங்க. அதுக்குதான் சொல்றாரு, நீ பேசுற வார்த்தையினால தாண்டா உனக்கு அந்த வியாதியோடு இருந்த, நீ வார்த்தையை கொடுத்து அப்ப நியாயம் கணக்கு கொடுக்குன்றாரு. எனக்கு நீங்க பணம் கொடுக்கல ஆண்டவரே, எல்லாம் இதேதான், நீ அங்கேயும் அதே தான் பேசிக்கிட்டு இருந்த, அதெல்லாம் உனக்கு பணம் இல்லாமையே போயிடுச்சு. உன்னை நான் ஐஸ்வரன் ஆக்கினேன்ற, உன்னை குணமாக்கினேன்ற, உன்னை நீதிமான் ஆக்கினேன்ற, அதை இருதயத்துல நீ கேட்டு விசுவாசிக்கல. நீ அதை கேட்டு விசுவாசி, அதனால உன் வாழ்க்கையில நடக்கல. இப்ப நீ கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நிக்கிறேன்னு சொல்லி அங்க சொல்வதை பார்க்கலாம். அவங்க 2 பேரு தான் சோந்தரிப்பாங்கன்ற. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தை தான் விசுவாச வார்த்தை. அதை மாத்திரமா சொல்றாரு, எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அததான் சொல்ல வந்தேன். யாரு பொல்லாத இருதயம், பொல்லாத இருதயம், அந்த பொல்லாத இருதயம் இதுதான் அங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம். நமக்கு நேரம் இல்ல, நீங்க எடுத்து தயவுசெய்து படிங்க, 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படிங்க. இங்க அதை அப்படியே சொல்றாரு, அந்த பொல்லாத இருதயம் ஒருவனுக்கு உண்டாகாது. நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன எடுத்துட்டாங்கன்னா, பொல்லாத இருதயம்னா பாவம் செய்கிற இருதயம். என்ன பாவம்? அவிசுவாச பாவத்தை சொல்றாரு. இததானே அங்க கோட் பண்றாரு. கான்டெக்ட்ல படிங்க. அதை முடியும் போது என்ன சொல்றாரு பாருங்க, அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்கல, அவிசுவாசத்தை பேசினால பிரவேசிக்கல. அதனாலதான் 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது
அவங்களுக்கும் ஆண்டவர் கானானை கொடுத்தேனாரு, இவங்களுக்கும் கொடுத்தேனாரு. நல்ல செய்தி. ஆனா 2 பேர் பிரவேசித்தாங்க, மீதி பேருக்கு அது பிரயோஜனப்படல. காரணம், அது விசுவாசத்தோடு கலக்கம். இட்ஸ் நாட் மிக்ஸ்ட் வித் ஃபெய்த். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்துல பேசி பேசி கேட்டு கேட்டு விசுவாசத்தை உண்டாக்கல, பேசல. அதனாலதான் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் நம்முடைய விசுவாச அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போன்றார். அதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலும் ஆரம்பத்துல சொல்லுவாங்க. அப்புறம் நாளடைவுல பார்த்து பார்த்து ஒண்ணு மாத்தல பிரதர். அவர் என்ன சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி நம்முடைய அறிக்கையில் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள். 3:1 ஆரம்பிக்கிறார். 4:14 வானங்களின் வழியாய் போன பிரதான ஆசை நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையில் உறுதியாய் கடைசி வரை உறுதியாய் 3:14 3 என்ன சொல்றாரு, கடைசி வரை உறுதியாய் இருக்க கடவோம் என்றார். அங்க 10:23 அதுதான் சொல்றாரு. அதுதான் சீக்ரெட். பிரயோஜனப்படுறதுக்கு அந்த 4:2 கூட சீக்ரெட். அதுதான் ஏன் பிரயோஜனப்படல. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நான் 28ஆம் வசனம் பாருங்க. பொல்லாத சபையார் எனக்கு விரோதமா. அப்ப பாருங்க, தேவன் உங்களை குணமானீர்கள் சச்செய்தி சொல்லும் பொழுது, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது, நீங்க சாபம் வியாதின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை நீதிமான் சொல்லும் போது நீங்க பாவின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பொல்லாத சந்ததியான்ற என் காது கேட்க அர்த்த வசனம் பாருங்க. நீங்க அவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறீங்கன்றாங்க, அவருக்கு விரோதமா கலகம் பண்ணீங்கன்றாரு, என்ன நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்றாரு. இங்க என்ன சொல்றாரு, என் செவி கேட்க சொன்ன பிரகாரமே உங்களுக்கு செய்வேன். மார்க் 11:23 அதுதானே இயேசுவானவரும் சொல்றாரு, நீங்க சொன்னபடியே ஆகும், சொன்னபடியே ஆகும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சந்தேகப்படாமல் தான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்து பேசினால் அவன் சொன்னபடியே ஆகும். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, நீங்க என் செவி கேட்க, மாண்டு போனால் நலமாயிருக்கும், செத்தா நலமாயிருக்கும், ஏன் எங்களை கொண்டு வந்தீங்களே, அப்படித்தானே சொல்றாங்க. நீங்க 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு முன்பாக அழுது கொண்டு, நாங்க ஏத்துல செத்து போனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம், பட்டயத்தால் மடியும்படிக்கு கொள்ளையாகும்படிக்கு கொண்டு வந்தது என்ன, திரும்பி போறதே எங்களுக்கு நலம் உத்தமம் அல்லவா, இப்படின்னு அவங்க பேசினாங்க. ஆண்டவர் அதை கேட்டார். தேவ ஜனங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அங்க வேதத்தை தியானிக்கிறவங்க பேசுவாங்க, ஆண்டவர் கேட்பான்னு மல்கியா சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். அப்போ வியாதியை பேசிட்டு சுகத்தை எதிர்பார்த்தீங்கன்னா ஜபத்துல, அதுதான் ஒரு பெரிய என் ஆண்டவர் அதுதான் நீங்க சொன்னார். நான் பைல்ஸ்ல இருக்கும்போது அததான் எனக்கு இருதயத்துல வெளிச்சம் காண்பித்தார். அப்போ ஆண்டவரே நீங்க சொல்றது உண்மை, ஏற்றுக்கொள்ள அந்த வெளிச்சம் வந்ததும் நான் போய் எல்லார்ட்டையும் சொன்னது சுகமானேன்னு. ஆனா ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன வித்தியாசம், இருதயத்துல வெளிச்சம் வந்ததுதான், அது இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது. என்ன வெளிச்சம், சுவிசேஷம், கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளி. என்ன ஒளி, குணமானேன். அந்த வெளிச்சத்துல குணமானதை என்னால பார்க்க முடிந்தது. இருதய கண்களால் மனக்கண்களால் பார்க்க முடிந்தது. அது வரைக்கும் என் மனக்கண்களை மத்த குருடாக்கி வச்சிருந்தான். அந்த அனுபவத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு அந்த வார்த்தையை பேசினதன் மூலமாக வெளிச்சம் வந்தனால அதை நான் சொல்றேன். ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாரு, நீ சுகமாயிட்டேன்னா ஏன்டா படுத்திருக்கேன். இல்ல ஆண்டவரை நான் சுகமாயிட்டது விசுவாசிக்கிறேன்னு நேரா கிளம்பி வியாதிக்கு போறேன், வேலைக்கு போறேன், வியாதிக்கு போறேன், இந்த மாதிரி வேலைக்கு போறேன். அடுத்த நாள் ஆபரேஷனை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன், எனக்கு உறுதி நிச்சயம் வந்துருச்சு. சந்தேகம் இருந்தா ஒரு வேளை போயிருப்பேன், ஆனா எனக்கு சந்தேகமே இல்லாத ஒரு உறுதி வந்துருச்சு. எல்லார்ட்டையும் என்ன சொல்றேன், சந்தேகமே இல்லாமல் இருதயத்தில் விசுவாசி நான் பேசி அதே சொல்றேன். ஆபீஸ்ல கேட்டவங்களுக்கெல்லாம் டாக்டர்கிட்டையும் அதை சொல்லி கேன்சல் பண்றேன். அந்த வாரம் பாசிட்டிவ் அவுட்ரீச்சில் என்ன சாட்சி சொல்லும் போது
எல்லா சாட்சியோட இந்த சாட்சியும் சொல்ற ஆண்டவர் குணமாக்கினார்னு. அப்ப எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். நீ பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற. இதுதான் நீ கிறிஸ்தவங்களுடைய பெரிய போராட்டம். இருக்கத அப்படியே நம்ம சொல்லிட்டா பொய் சொல்லாத மாதிரி நாங்க உண்மைதான் பேசுறோம் பிரதர். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்றதாங்க மத்தேயு 5ல. கான்டெக்ஸ்ட பாருங்க. சத்தியம் பண்ணாதீங்கன்றாங்க. சத்தியமா சொல்றேன் பிரதர். அப்படி சொல்லாதீங்க. நான் தருவேன்னா தருவேன் பிரதர். நான் கொடுத்துட்டேன்னா நான் சத்தியம் அது போடாதீங்க. அததான் அங்க கான்டெக்ட்ல சொல்றாரு. ஆனா இங்க நம்ம ஆண்டவர் சொல்றது, நீ கண்களினால் காண்பது மெய்யல்ல, காணாத வேத வசனம் சொல்லுகிறதல்லவோ மெய். அதுதானே நிச்சயம். அததான் பேச சொல்றார். இவங்க 2 பேரும் அததான் பேசினாங்க. இந்த 10 பேரு கண்ணால கண்டது இன்னைக்கு விசுவாசிங்க கண்ணால கண்ட வியாதியை தான் பேசுறாங்க, தரித்திரத்தை தான் பேசுறாங்க, குறைவை தான் பேசுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதே மாதிரி அந்த 2 பேரை தேர்த்து அவ்வளவு பேரும் 40 வருஷம் அலைய விட்டாரு. அதுதான் ஆண்டவர் கொடுத்த தண்டனை அவங்களுக்கு. 40 வருஷம் அலைய விட்டாரு சுதந்திரிக்காம. அலைஞ்சு செத்து போன பிறகு அவங்க அடுத்த ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்க எல்லாம் எழும்பின பிறகு அவங்களும் காலேபும் யோசுவா மாத்திரம் ஆண்டவர் வாக்கு தத்துவ பிரவேசம் அதுதான் ஆண்டவர் அங்க சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு, 40 நாள் நீங்க வேவு பார்க்க போனீங்க, 40 வருஷம் நீங்க சோரம் போனது என்ன, எனக்கு விரோதமாக பேசின சோரம் போனதுன்னு சொல்றாரு. விபச்சாரம் மாதிரி சோரம் போனது அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்காம பேசுறத சோரம் போன பாதகத்தை நீங்கள் சுமப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உடன்படிக்கையின் வார்த்தையில் உள்ள மாறுதலை பார்ப்பீங்க. காரணம் என்ன? நான் மாறாதவர், என் வார்த்தை தவறாதது. ஆனா உங்க அவிசுவாச வார்த்தை அதை தடை பண்ணினது. நாசரேத்தூர்ல மார்க் 6 அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. ஒரு அற்புதமும் அவரால் செய்ய முடியவில்லை. Why? Because of the unbelief, community unbelief. அவங்க சொந்த ஊருக்காரங்க. நல்லா யோசித்து பாருங்க. விசுவாசத்துடைய வல்லமை என்ன, அவிசுவாசத்துடைய வல்லமை என்ன? நம்ம என்ன பேசுறோம்? நீ உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய், சிக்குண்டாய். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 2 சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 12 அதிகாரம் நான் 34 அங்க 35, 36 வாசிக்கும் பொழுது, வாயின் வார்த்தையினால் நீதிமான் அல்லது ஆக்கினைக்குள்ளாக நீ தீர்க்கப்படுவாய். ஆண்டவர் சொல்றாரு. இருதயத்துல பொல்லாப்பு இருந்துச்சுன்னா, இருதயத்துல என்ன பொல்லாப்பு, இந்த உலக காரியம் எல்லாம் போட்டு நிரப்பி வச்சுட்டா, நான் காண்கிறத மீன் அதை பேசிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம், நல்ல மனிதன் நல்ல பொக்கிஷம், நல்ல பொக்கிஷம் வேதவசனம் ஒண்ணுதாங்க. இது ஈக்குவலா உலகத்துல பொக்கிஷமே இல்ல. யார் என்ன சொன்னாலும் the greatest treasure in the whole world is the word of God. எந்த word of God? Gospel, சுவிசேஷம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் அல்ல, சுவிசேஷம். அத பவுலடிகளார் நிருபங்களை திரும்ப திரும்ப சொல்லுவாரு. நீங்க அதை நல்லா நான் இந்த லாஸ்ட் வீக் ஃபெய்த் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு நான் அதை ஐ திங்க் 3rd டே பேசினேன்னு நினைக்கிறேன். 3rd or 4th டேவா அதை ரொம்ப தெளிவா அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் அந்த இதுல நான் வால்யூம் எடுத்து கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப பாருங்க, ரொம்ப கிளீனா ஆண்டவர் சொல்ற ஒரே காரியம், பொல்லாத ஜனங்கள், பொல்லாத இருதயம், அவிசுவாச இருதயம் ஆண்டவரை கோபம் கொடுத்தது. ஆண்டவரையே ரிஜெக்ட் பண்ணனால நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன்ன்ற. யூ ரிஜெக்டட் மை வேர்ட், சோ ஐ ரிஜெக்டட் யூ. சவுலுக்கு அதை தானே சொன்னாரு. அவன் என் வார்த்தையை புறக்கணித்தபடியால் நானும் அவனை ராஜாவாராய புறக்கணித்தேன். அப்ப நல்லா யோசித்து பாருங்க, நான் எங்க ஆண்டவரை புறக்கணித்தேன் நீங்க சொல்லலாம். அவருடைய வார்த்தையை புறக்கணிப்பது அவரையே புறக்கணிப்பதா எடுத்துக்கொள்கிறார். அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவது அவரையே கனம் பண்ணுவது. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்றார். அப்படின்னா அவர் வார்த்தையை நான் வாயில பேசும்போது அந்த வார்த்தையை சொன்னவரையும் நான் கனம் பண்ணுகிறேன்.
அதனாலதான் சொல்றோம், அவர் சொன்னதை திருப்பி நம்ம சொல்றதுக்கு ஒரே காரணம், அவர் யார்? அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை தவறாதவர். ஆகவேதான் தைரியமாக நாங்க திரும்ப சொல்றோம். அப்படிதானே சொல்றாரு அங்க 13 எபிரேயர் 13, 5, 6 வசனங்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் நான் சொல்றேன், நாம் பண்ணின இந்த விசுவாச அறிக்கை, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை அங்க சுவிசேஷம்ன்றார். நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லலாம். நீங்க அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 14 ஆரம்பிக்கும் போது விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தான்னு வரும். அதே 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 5 வாசனத்துல நாங்க யாரு? உங்களுக்கு விசுவாசம் உண்டாக போதிக்கிற போதகர்கள் தானே நானு அப்பல்லோவுன்றார். யோசிப்பா எல்லாருக்கும் அதான் சொல்ல. அதாவது உங்க ஜனங்களுக்கு விசுவாசம் உண்டாகத்தக்கதாக அதான் போதிக்கிறாங்க. அதுதான் சுவிசேஷத்தை தான் நான் பிரசங்கித்தேன்றார். இத சொல்லும் பொழுது அங்க ரோமர் 15 அதிகாரம் 18, 19 வசனங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அங்க சொல்றாரு. இத நாங்க போதித்தபடினாலதான் அந்த வல்லமை நாங்க போற இடத்துல எல்லாம் போய் என்ன முழு சுவிசேஷத்தையும் நாங்க பிரசங்கித்தோம். சும்மா பாட்டு இல்ல, வெறும் பாவ மன்னிப்பு அல்ல. அது எல்லா தேசங்களிலும் பரம்பி பலன் தருகிறதுன்னு சொல்றாரு. அதே 15 இதுல நீங்க நோட் பண்ணிட்டு பின்னால எடுத்து படிக்கதான் அவசரமா உங்களுக்கு சொல்றேன். நேரம் இல்ல இப்ப உங்களுக்கு அதெல்லாம் நான் விவரித்து சொல்றேன். இந்த நேரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்ப யோசித்து பாருங்க. சுவிசேஷம் நல்ல செய்தி பவுலின் மூலமாக வெளியாக்கப்பட்ட அவர் மரித்து உயிரோடு எழுந்தபடினா அதுதானே சுவிசேஷம். அதான் ஒன் அட்டோன்மெண்ட் அதோடைய எஃபெக்ட் என்றென்றுமாய் நம்ம அவரை போல மாற்றிட்டார். அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாயிட்டார். இப்ப அதை விசுவாசித்து பெறணும்னா இந்த வாய் தான் காரணம். ஒரு வார்த்தையின் மேல காவல் வைக்க சொல்றாங்க வாயில. அத நற்செய்தியை தவிர்த்து வேற எதையும் நான் பேச மாட்டேன். என்னதான் அது ஒரு தீர்மானம் இருக்கு. நோ எனிதிங் கான்ட்ரரி டு வாட் காட் சேஸ், வாட் கிரேஸ் காஸ்பல் சேஸ். அதுதான் லைட்டு. அதை பேசும்போது தான் அந்த வெளிச்சம் வரும். அப்போ இருள நான் பேச மாட்டேன், வெளிச்சத்தை பேச மாட்டேன், வெளிச்சத்தை பேசுவேன் தீர்மானம் எடுக்கிறீங்க. மரணத்தை பேச மாட்டேன், ஜீவனை பேசுவேன் தீர்மானம் எடுக்கிறீங்க. அங்க நீதிமொழிகள் 18:21 ரெண்டையும் உனக்கு முன்னால வச்சேன்றார். இருளையும் வச்சுட்டேன், அப்படித்தானே, ஒளியும் வச்சுட்டேன். சுவிசேஷத்தை எடுத்துக்க, இருள் வேணா நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்க, உன்னை போட்டு அமுக்கிடும். இல்ல உலக ஜனங்கள் பேசுறதை பேசிக்கிட்டு எதை பேச போற, அதுதான் ஆண்டவர் சொல்லும். அதுதான் உன் வாயின் வார்த்தை கனிகளை நீ புசிப்பாய். நீ என்ன பேசுகிறியோ என் செவி கேட்க சொன்னதையே நான் உங்களுக்கு அதான் உன் வாயின் வார்த்தையின் கனிகளை நீ உதடுகளின் கனிகளை நீ புசிப்பாய். அதுதான் வாழ்க்கை. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதோ இருக்க போகிறதோ உன் விசுவாசத்தின்படின்ட்டாரு. உன் விசுவாசத்தின்படி சொல்லும்போது நீ என்ன பேசுகிறியோ அதை தான் கேட்ப, அதுதான் விசுவாசம், அதுதான் திரும்பி பேசும். அப்ப என்னது? நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். ஆண்டவர் இங்க சொல்றாருல்ல 14:24 அதே தான் நாங்க சொல்றாரு 11:23 சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்ம எதுலதான் ஜாக்கிரதை, நம்ம கேட்கிறத என்ன கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம். நான் எப்படி கேட்கறதுக்கு நான் நேரம் இல்லை, நீங்க எடுக்கல. ஓகே, இது 2 தான் முக்கியம்ன்றார். மார்க் 4:24 வாட் யூ ஹியர். அங்க லூக்கா 8:17 சொல்லும் பொழுது ஹவ் யூ ஹியர். 2 இடத்துலையும் பாருங்க அந்த வெளிச்சத்தை குறித்து சொல்வாரு. அது மறைத்து வைக்க முடியாதுங்குவாரு. அந்த வாட் யூ ஹியர், ஹவ் யூ ஹியர் தான் அந்த வெளிச்சத்தை தருகிறதுன்னு சொல்றேன். நல்லா அதை புரிந்து கொள்ளுங்க. அந்த வெளிச்சத்தை பெற்றவங்க சாதாரணமா பேச மாட்டாங்க. எதைதான் பேசுவாங்க, அந்த வெளிச்சத்துல பேசுவாங்க, அந்த வெளிச்சத்துல நடப்பாங்க. they will act in the faith. நான் சொன்னேன் பைல்ஸ்ல எப்படி act in the faith. அதுக்கப்புறம் பாருங்க பரிபூர்ண சுகம் அடுத்த நாள். அந்த 10 நாள் எனக்கு I was tempted by Satan to speak contrary to what God says. ஆனா வாயில காவல் வைத்தார் ஆண்டவரே, என்னை பேச கிருபை கொடுத்தார் தேவ வார்த்தையே. அந்த வார்த்தையை இறுக பற்றி கொண்டபடியால், உறுதியாய் பற்றி கொண்டபடியால் அது பைத்தியமா தான் இருக்கும். அதனால்தான் சொல்றாரு பைத்தியமா இருக்கும், ஆனா சுகம் பெறுகிற நமக்கோ அது தேவனுடைய வல்லமை. அதாவது பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷ பிரசங்கத்தினாலே நம்மை சுகமாக்குவது அவருக்கு பிரியமாயிற்று. அப்படிதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:21. நல்லா யோசித்து பாருங்க.
அந்த மாபெரும் பொக்கிஷம் சுவிசேஷம். இந்த பொக்கிஷத்தை, இந்த மண்பாண்டங்களை நம்ம பெற்றுக்கொண்டோமானால் எப்படிதான் இருப்போம்? தேவனாக தான் வாழ்வோம். அதான் உங்களுக்கு சொல்ல வரேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் இவர்கள் கவனமாய் கேட்டபடினாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் பேசுகிறபடினால, அதை கேட்கிறபடினால, அந்த விசுவாசத்துல வாழ்கிறபடினால இவர்கள் ஒருவர் கூட வியாதியோடு வாழ மாட்டாங்க. வியாதி இல்லாத அற்புத சுகத்தில் வாழ்ந்து உம்முடைய சாயலை வெளிப்படுத்துவார்கள் என்று நான் பேசுகிறேன். இருதயத்தில் நான் அதை விசுவாசித்து இவர்கள் ஒருவரிலும் வியாதி இல்லை, அவர்கள் ஏற்கனவே தழும்புகளால் குணமானார்கள் என்று சொல்லுகிறேன். இவர்களில் இருக்கிற வியாதியை நீர் ஏற்கனவே சுமந்து விட்டீர். ஆகவே இவர்களுக்கு வியாதி இல்லை. I refuse to accept. None of us are sick. We are healed by the stripes of Jesus. I reject and repudiate anything contrary symptoms in any one of the body in the name of Jesus, to live right now in the name of Jesus. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியமும் நீங்கி போவதாக என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, இவர்கள் தொடர்ந்து உடைய வார்த்தையை பேசி வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.